வணக்கம், நான் உங்கள் கின்னஸ் பாபு கணேஷ் பேசுகிறேன். ஒரு ஆன்மீக பயணம். முதல்ல விநாயகரை எந்த கோயிலுக்கு போனாலும் விநாயகரை வணங்கிட்டு நம்ம மற்ற தெய்வத்தை வணங்குவோம். அது மாதிரி கருப்பண்ணசாமி கோயில், அந்த அருவாள் மட்டுமே இருக்கிற ஒரு இடம், அங்கே வணங்கிட்டு அதுக்கப்புறம் கருப்பண்ணசாமியை பார்த்துட்டு தரிசனம் கிடைச்சதுக்கப்புறம் ராக்காயி அம்மன் அந்த கோயிலுக்கு, இதெல்லாம் முதல் முறையாக போகிறேன். இந்த ராக்காயி அம்மன் கோயில் வைப்ரேஷன் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. அங்கே ஒரு ஊற்று இருக்குது, அந்த ஊற்றில் வர நீர் வந்துக்கிட்டே இருக்குது, எங்கேருந்து வருதுன்னு தெரியலன்றாங்க. ஸோ ராக்காயி கோயில் முடித்து திருப்பரங்குன்றம், பழமுதிர் சோலை, அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கம், வழியில் ஒரு அருமையான ஒரு பாபா கோயில், அந்த வே திருச்சி ஸ்ரீரங்கம் முடிச்சுட்டு வர வழியில் அந்த பாபா கோயிலை பார்த்துட்டு ஜெய் ஜெய் சாயி நமோ நமஹ, சத்குரு சாயி நமோ நமஹ. அதுக்கப்புறம் பிரம்மருடைய கோயில். இந்த கோயில் குருக்கள் சொல்கிறத பார்த்தா நிறைய விஷயங்கள் உண்மையாக தோணுது. நமக்கு ஒரு ப்ராப்தம் இருந்தால் தான் அந்த கோயிலை வாசலையே நம்ம மிதிக்க முடியுன்றாங்க. ஒரு வாட்டி போயிட்டு வந்துட்டு திருப்பி உடனே அடுத்து போகிறதுக்கு பிளான் பண்ணாலாம் நடக்காது. திருப்பி அவர் எப்போ அழைக்கிறாரோ அப்போ தான் போக முடியுன்றாங்க. ஸோ நான் போன இந்த ஆன்மீக பயணத்தில் நமக்கு கிடச்சிருக்க வைப்ரேஷன் நமக்கே தெரியுது. நம்ம விரதம் இருந்து போகும்போது அந்த தேஜஸ் அப்படியே மாறுது. அங்கே ஒவ்வொரு கோயிலுக்கு முன்னாடி நம்ம இருக்கும்போது நமக்கு நம்ம அறியாமை உடம்பில் ஒரு உணர்வுகள் ஏற்படுது. போன கோயில் எல்லாமே கூட்டங்கள் அதிகமான கோயில். ஆனால் அந்தந்த கோயிலுக்கு நாம் பிளான் பண்ணி போகிறதில்ல, அவங்க நம்மளை அழைச்சிருக்காங்க. அழைச்சா அங்கே போனால் யாராவது ஒருத்தர் நம்மளை அழைத்துக்கிட்டு போயிட்டு சாமிக்கிட்ட நிற்க வைக்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்குது. வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த். ஓம் நமः சிவாய.